வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. அதிமுக கூட்டணி இன்னும் உறுதியாகவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் திருமாவளவன் கூறிய கருத்து மொத்த அரசியல் களத்தின் கவனத்தையும் பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி தொடங்கி 138 ஆண்டுகள் ஆனதை நினைவு கூறும் விதமாக தேசத்திற்காக நன்கொடை தாருங்கள் என்ற திட்டம் தொடங்கப் போவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளரான KC வேணுகோபால் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பாஜகவில் இருந்து விலகிய நடிகை காயத்ரி ரகுராம் காங்கிரஸ் கட்சிக்கு 1380 ரூபாய் நன்கொடை செலுத்தி அதற்கான ரசீதை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மழைக்கால நிவாரண நிதியை வருமான வரி செலுத்தக்கூடிய உயர் வருவாய் உடையவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். கடல் நீரில் கலந்த கச்சா எண்ணெயை உரிய உபகரணங்களை கொண்டு அகற்ற வேண்டும் என்றும் நாட்டிற்கும் நாடாளுமன்றத்திற்கு சிறந்த பாதுகாப்பை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் 6662 பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தின் 33வது காவல் கண்காணிப்பாளராக பிரதீப் பொறுப்பேற்றுள்ளார். போற போக்கை பார்த்தால் தமிழக பாஜக 3வது அணியை உருவாக்கி போட்டியிடும் என்றே தெரிகிறது. அதற்கேற்றவாறு அக்கட்சியின் வியூகங்களும் பலமாகிக் கொண்டே இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்கள், கோட்டங்கள், வட்டாரங்களுக்கு புதிய அலுவலகம், பணியிடங்கள் ஒப்படைப்பு செய்யப்பட வேண்டும் என விருதுநகரில் தமிழ்நாடு அரசு புள்ளியியல் சார்நிலை அலுவலர் சங்க மாநில தலைவர் பால் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள்